வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் பசப்புறு பருவரல். குறள் 1190. பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். பிரிவுக்கு உடன்பட செய்த காதலர் பிரிந்து வருத்துதலை பிறர் தூற்றாமல் இருப்பாரானால் யான் பசலை உற்றதாக பெயரெடுத்தல் நல்லதே. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அன்பும் கருணையும் போன்ற நற்செயல்களை விரும்பும்படி செய்ய வைத்த அந்த இறைவனை யாரும் அன்பில்லாதவர் என்று தூற்றமாட்டார்கள். ஏனெனில் அத்தகைய தன்மையான அன்பும் கருணையும் என்னிடம் இருந்ததால் சுக நிலையை அல்லவா நான் பெற்றுக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அன்பும் கருணையும் போன்ற நற்செயல்களை விரும்பும்படி செய்ய வைத்த அந்த இறைவனை யாரும் அன்பில்லாதவர் என்று தூற்றமாட்டார்கள். ஏனெனில் அத்தகைய தன்மையான அன்பும் கருணையும் என்னிடம் இருந்ததால் சுக நிலையை அல்லவா நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.